ஜெயந்தி இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகில் வாழும் இந்துக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹனுமன் கேசரி என்ற வானர அரசனுக்கும் அஞ்சனை என்ற தேவ பெண்ணுக்கும் பிறந்தவர். துணிச்சல், பலம், வீரம், அறிவு, ஆரோக்கியம் ஆகியவற்றை கொண்டவரும் ஸ்ரீராமரின் பக்தருமான ஆஞ்சநேயர் பஞ்சபூதங்களின் சக்தியையும் ஒருங்கே பெற்றவராக திகழ்பவர். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். ராமருக்கு துணை புரிவதற்காகவே அவதாரம் எடுத்தவர். இறைவனிடம் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். தன்னுடைய உண்மையான பக்தியால் அந்த கடவுளையே பிரமிக்க செய்தவர். போரில் ராவணனை கொன்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் இருவரையும் பணிந்து வணங்கினார். அப்போது ஆஞ்சநேயரின் உடலில் இருந்த காயங்களை பார்த்து பதறிய சீதை அவரின் உடல் முழுவதும் வெண்ணெயை பூசிவிட்டார். இதனால் அவரின் உடலில் இருந்த காயங்கள் மறைந்ததுடன் அவரின் உடலில் இருந்த வெக்கையும் தணிந்தது. சீதா தேவியின் செயலால் மனம் மகிழ்ந்த ஆஞ்சநேயர் தனக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுபவர்களின் நோயையும் ராமரின் அருளால் முழுமையாக குணப்படுத்துவேன் என்று உறுதியளித்தார். இதன் காரணமாகவே ஹனுமன் பக்தர்கள் அவருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுகின்றனர். நமஸ்கார், I am Sundari Vishwanathan from Ashok Nagar. I am associated with this Anjaneer Koil since 2007. Since then I am regular and he is the blesses everyone and he gives whatever you ask for. And so many people from so many places, they come only to see his Anjaneer Jayanti. Actually today we celebrate him as a Anjaneer birthday. Every year he waits people to come and wish him. In the same way he blesses also everybody. Thank you. அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நாங்கள் பேசுகிறேன். இது ரொம்ப வருஷமாக இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பக்தர்கள் கூட்டம் ரொம்ப வரும். அனுமர் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். எது வேண்டினாலும் நம்மளுக்கு வேண்டியது வேண்டி கைகூடும். 18 அடி உயரமுடைய ஆஞ்சநேயர். இங்கே ஒரு நாளும் விசேஷ பூஜைகளும் பிரசாதங்களும் நிறைய கொடுக்குறாங்க. ரொம்ப விசேஷமான கோவில் இந்த அசோக் நகர் கோவில். இந்த கோவில் நாங்கள் சின்ன இதுவாகலேருந்தே நான் இங்கே வந்துருக்கேன். 2 கும்பாபிஷேகம் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். இங்கே எல்லாம் லட்சார்ச்சனை ரொம்ப நாளாக நடக்கும். 1008 நாள் சொல்லி எல்லோரும் இது பண்ணுவாள். ஸோ இங்கே எல்லோரும் யார் யார் என்ன வேண்டினாலும் எல்லாம் நடக்கும். அந்தளவுக்கு இவர் சக்தி வாய்ந்தவர். எல்லோரும் இங்கே இதில் கலந்துட்டு சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன். நான் ஜெய் ஆஞ்சநேயர்.
जगन्नाथाय नमः कवीशाय नमः सर्वनाथाय नमः सदाश्रयाय नमः सुदेवाय सुदाय नमः दाताय नमः नगदाय करापते नमः महायितविशारदाय नमः कुशलाय नमः। எனவே அனுமன் ஜெயந்தி அன்று வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும் என்பது சத்தியம். அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். மார்கழி மாத அமாவாசையில் மூலம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் நாமக்கல் மற்றும் சுசீந்திரம் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நங்கநல்லூர் மற்றும் அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருபவர் இந்த ஆஞ்சநேயர் சுவாமி. இன்று அனுமனுடைய பிறந்தநாள் விழாவை அசோக் நகர் ஆஞ்சநேய பக்த சபா சார்பாக மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளாக அசோக் நகரில் மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்த ஆஞ்சநேய பெருமானுடைய அருளை பெறுவதற்காக இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாள் முழுக்க லட்சார்ச்சனை கிட்டத்தட்ட 15 லட்சம் அர்ச்சனைகள் நடைபெறும். ஒவ்வொரு பக்தர்களும் நேரடியாக அவர்கள் சுவாமி பாதத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக லட்சார்ச்சனையானது புஷ்பமானது அர்ச்சனை செய்யப்பட்டு சுவாமியுடைய பாதத்திலே சேர்க்கப்படும். பக்த கோடிகள் எல்லாம் அனுமனுடைய அருளை பெறுவதற்காக காலை 5 மணி முதலிருந்து காத்திருந்து இன்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரசாதம், அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது, அன்னதானம் வழங்கப்படுகிறது, சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பக்த ஆஞ்சநேயருடைய அருளை பெறுவதற்காக இங்கே லட்சக்கணக்கான மக்கள், இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். அவர்களுடைய எல்லாருடைய பக்தர்களுடைய அருளாசி, பக்தர்களுடைய அன்பளிப்பாலையும் பக்தர்களுடைய ஆதரவாலையும் இங்கே சிறப்பாக இந்த சபாவுடைய செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. மகிழ்ச்சி அடைகிறேன். காலை 4:30 அபிஷேகம் ஆரம்பித்தது. 4:30 5:30 வரைக்கும் அபிஷேகம். பின்ன வெள்ளி கவசத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இன்னைக்கு காலையிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து தரிசனம், வெள்ளி கவச தரிசனம் தான். நேற்றுக்கு லட்டு அலங்காரம். இப்படி 10 நாள் இந்த விழாவானது 10 நாள் அனுமனுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம சபா சார்பாக ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் மக்களுடைய தரிசனத்துக்காக தினசரி பல அலங்காரங்களோட நிகழ்ச்சிகளோடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 10 நாட்கள் விழாவாக அனுமனுடைய பிறந்தநாள் விழா நடைபெறும். அதே போல் ராமநவமி 10 நாள் விழாவாகவும் அனுமனுடைய பிறந்தநாள் 10 நாள் விழாவாகவும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெண்டாவது, நம்முடைய இந்த ஆஞ்சநேயருடைய விசேஷமான என்னென்னா, பக்த ஆஞ்சநேயர் இங்கே கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லாத எனக்கு வேண்டிக்கிறானோ அவங்களுக்கு கிடைக்கும். வடை மாலை சாத்துவாங்க, துளசி மாலை, வெற்றிலை மாலை, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய பகவான். அது மாதிரி வெளிநாடு செல்வதற்கான விண்ணப்பங்கள் பெற்றால் உடனே அவரே பரிசீலனை செய்வார் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு. இந்த அனுமாருக்குன்னு ஒரு திணைப்பட்டு சிறப்பு உண்டுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் எல்லாரும் வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு போடுவாங்க. அது மாதிரி அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கும். தொடங்கிய காலம் முதல்ல இன்றைக்கி வரைக்கும் அன்னதானங்கள். இங்கே வரக்கூடிய அனுமானுடைய பக்தர்கள் அனைவருமே அந்த அன்னதானத்துக்காக வழங்கப்படும் பொருள்களாகட்டும் நன்கொடையாகட்டும் உண்மையிலே சிறப்பானது. இங்கே மக்களுடைய சேவைக்காகவே இந்த சபாவானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. கிருஷ்ணமூர்த்தி, அரங்காவலர்.
ஆஞ்சநேய அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தன்னோ ஆஞ்சநேய பிரச்சோதயாது. அதாவது சாந்தாய கல்யாண நிதகை ஏற்றினால் திருவேங்கட வாசா சீனிவாசாய மங்களம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாகாது. இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியில் இன்றைக்கி அனுமானுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இன்றைக்கும் சரி என்றைக்குமே சரி இந்த கோவில் விசேஷம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். என்னோடய நேம் வந்து காயத்ரி. நான் வந்து சிஐடி நகர் நந்தனம்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில். நான் நிறைய பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் இங்கே, அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இப்பயும் ஒரு பிரார்த்தனையோடு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆஞ்சநேயரோட இன்னைக்கு ஜெயந்தி எல்லாம் சிறப்பாக எல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. அதனால் தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம். நன்றி. இது பிரசித்தி பெற்ற கோவில் தான் இது. இந்த ஹனுமார் கோவிலுக்கு முன்னாடி வந்து சின்னதாக இருந்துச்சு, இப்போ பெருசாக ஆகிடுது. இப்போது எல்லோரும் இங்கே மாத்திரம் இல்லை, வெளியூர்லலாம் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி, அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் அக்கேஷன். அதான் கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கி அவரோட கிருப்பையால் நம்ம எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். பக்தர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம். ஸ்ரீராம் என்ற மந்திரம் உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் அனுமன் அருளிடுவார் என்பது நம்பிக்கை. இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டா எல்லாருக்குமே நல்லது. இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஆஞ்சநேயா இந்த மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி அமாவாசை இன்னைக்கு வருதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அனுமாருக்கு லட்சார்ச்சனை பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாளுக்கு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு என்னோட வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். எல்லோரும் உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் பிந்து. நான் மணப்பாக்கத்துலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு வாரம் வருவோம். ரொம்ப விசேஷமான கோயில். இன்றைக்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு பகவானை சேவிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். எந்த உலகத்தில் எந்த வாரும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோடய பிரார்த்தனை. இது பார்க்க வேண்டிய கோயில். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய டெம்பிளுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெம்பிள். ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன். எல்லா கோயிலுக்குமே அர்ச்சனை பண்ணேன். அனுமதி சின்ன ஸ்பெஷல் எனக்கு. என் பொண்ணு நட்சத்திரமும் அதுதான். அதனால் கண்டிப்பாக வந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் நடந்து போச்சு. நடந்துருக்கு, நடந்தும் இருக்குது. சந்தோஷம் இருக்குது.